بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة. السلام عليكم ورحمة الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அல்லாஹ் இஸ்லாத்தில் மொத்தம் 5 கடமைகளை சொல்லியிருக்கிறான். களிமான்னா அல்லாஹ் தான் ஒரே இறைவன், முகமது நபி தான் அவனுடைய தூதர் அப்படிங்கிறத நம்புறது தான் முதல் கடமை. 2வது கடமை ஐவேளை தொழுகை அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறான், 2வது கடமை. 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். அந்த 3வது கடமையாக இருக்கக்கூடிய நோன்பை நம்ம எல்லாரும் வைக்கிறதுக்காக இருக்கிறோம். எப்போ வைக்க போகிறோம்னா ரமலான்ற மாதத்தில் வைக்க போகிறோம். ரமலான்னா என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல ரமலான்ங்கிறது ஒரு மாதம், இஸ்லாமிய மாதத்தில் ஒரு மாதம். இஸ்லாமிய மாதத்தில் அது எல்லா மாதங்கள் போன்ற அது ஒரு மாதம். அந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, இஸ்லாமிய வரலாற்றிலேயே குறிப்பிடத்தக்க போரான பத்ர் போர் அந்த மாதத்தில் நடந்துச்சு. இப்போ சஹாபாக்கள் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு சிரமத்தை தாண்டி அந்த ஒரு போர் நடந்துச்சு, அதில் எல்லா வெற்றியையும் கொடுத்தான். அதுபோக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் தான் அல்லாஹ் குரானை இறக்கி அருள்னதாக முகமது நபிக்கு எல்லாம் சொல்கிறான். அது என்னன்னா 21வது இரவு, 23வது இரவு, 25, 27, 29வது இரவில், இந்த 5 நைட்டில் தான் ஏதோ ஒரு நைட்டில் அல்லாஹ் குரானை இந்த பூமிக்கு இறக்குனதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கப்படுது. நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழில் சொன்னோம்னா விரதம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இங்கிலீஷில் சொன்னோம்னா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்றது, என்ன சாப்பிடணுமோ நல்ல உணவுகளை சாப்பிட்றது. சாப்பிட்டதுக்கு பிற்பாடு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து சாப்பிட்றது. அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் வேறு எந்த உணவையும் சாப்பிட்றது கிடையாது, குடிக்கிறது கூட கிடையாது, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு. இந்த நோன்பு எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பயிற்சியை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு ட்ரைனிங்கை ஏற்படுத்துறதுக்கு. எந்த ஒரு விஷயமுமே நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஒரு பயிற்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோன்பை வைக்கிறோம். இந்த நோன்பை எல்லாரும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த நோன்பை சில பேர் வைக்காமல் இருந்துக்கலாம். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தீராத நோய் இருக்கக்கூடியவங்க, எடுத்துக்காட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கக்கூடியவங்க இந்த நோன்பை வைக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு என்ன சொல்கிறது, பிளட் சுகர் லெவல் குறையவே கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி தீராத நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது. தள்ளாத வயது உடையவங்க, அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது. அப்புறம் ரொம்ப சிறிய குழந்தைகள், அவங்களால இந்த நோன்பை வைக்க முடியாது, அவங்களுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடமை கிடையாது. அவங்களால ஏண்டா வச்சுக்கிறலாம், ஆனால் அவங்க வச்சாகணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. மாத விலக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நோன்பை வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு சிரம காலத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நோன்பு வரும்பொழுது நோன்பு அவங்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பின்னால் அந்த நோன்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம், ரமலான் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி நாட்களில் கூட அந்த நோன்பை வச்சுக்கிறலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் யாருமே நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிரயாணி அவர்களால் ஏண்டா அந்த நோன்பை வச்சுக்கலாம், முடியாத பட்சத்துக்கு அவர்கள் அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரயாணம் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பொழுது அந்த நோன்பை அன்னைக்கு அவங்க நோன்பை வைக்காமல் இருந்துட்டு பின்னாடி நாட்களில் அந்த நோன்பை வச்சுக்கிறலாம்.
அல்லது அன்னைக்கு எனக்கு தீராத நோய் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நோன்பை வைக்க முடியாது, அன்னைக்குன்னு எனக்கு நோயாக இருக்குது, ஒரு காய்ச்சலாக இருக்குது, தீராத வயிற்று வலியாக இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வைக்க முடியல, தாராளமாக நோன்பு வந்து விட்டுறலாம். வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த போகிறதில்லை. ஏன்னா நோன்புன்றது நமக்காக வைக்கிறோம். நம்ம நோன்பு வைக்காமல் விடுறதுனால அல்லாவுக்கு ஒன்றும் கூட போகிறது இல்லை, குடைய போகிறதும் கிடையாது. நம்ம அல்லாட்ட கூலியை வாங்கிக்கிறோம், நம்ம நன்மையை பெற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நோன்பு வைக்கிறோம். நோன்பு நமக்காக வைக்கப்படுகிறது, நோன்பு அல்லாவுக்காக வைக்கலை. நம்ம அல்லாஹ் நமக்கு கூலி தரணுங்கிறதுக்காக நமக்காக நோன்பு வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட நோன்பை வந்து அல்லாஹ் வந்து நம்ம மீது கடமையாக தான் ஆக்கியிருக்கான வழியே சிரமமாக்கலை. அதனால் இந்தந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நோன்பை வந்து வைக்காமல் அவர்கள் வந்து என்ன செய்யலாம்னா விட்டுறலாம். இந்த நோன்பை யார் கட்டாயமாக வச்சே ஆகணும்? இவங்களுக்கு வந்து இதுலேருந்து எந்த விதமான விதிவிலக்கோ அல்லது ஒரு எக்ஸப்ஷன்ஸ்லாம் கிடையாது. யாருக்கு கட்டாயம் அப்படின்னு சொன்னால், மூமினான ஆண் பெண் எல்லோருக்கும் கடமை. அந்த மூமினான ஆண் பெண் யாருன்னு பார்த்தோம்னா, பருவ வயதை அடைந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பருவ வயதை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா நோன்பை வைக்கணும். எந்த நிலையில் இருந்தாங்க? நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறாங்க, உடல் ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த ஒரு உபாதைகளோ பலகீனங்களோ எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ரொம்ப நல்ல ஸ்டிஃபாக பிரிஸ்காக ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக அந்த நோன்பை வச்சாகணும். ஒரு நியாயமான காரணம் இல்லாமல், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நியாயமான காரணம் இல்லாமல் அவங்க வந்து இந்த நோன்பை வந்து விடக்கூடாது. எல்லா வலிமையும் இருக்கக்கூடியவங்க நிச்சயமான முறையில் கட்டாயமாக அந்த நோன்பை வச்சே ஆகணும். அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸப்ஷனும் கிடையாது. ஒருவேளை அவங்க வேணுமுன்னே அவங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அவங்களுடைய மனம் முரண்டுனாலேயோ பிடிவாதத்தினாலேயோ இந்த நோன்பை வந்து விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கும் அல்லாஹுக்குமான உரியது. அதில் நம்ம எந்த விதமான மார்க்கம் தெரிஞ்சு நோன்பு வைக்கணும்னு தெரிஞ்சு அவங்க விடுறதுங்கிற பட்சத்தில் அதில் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கான கூலியை அவங்க அல்லாட்ட வாங்கிக்கிடுவாங்க. நீ ஏன் நோன்பு வைக்காமல் இருக்கன்றதை போய் நம்ம அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நோன்பு வச்சு ஆகணுன்ற தகவல் தெரியுங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் உரியது. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதனுடைய கூலியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து இப்போ நோன்பு வச்சுருக்கோம். நோன்பு வச்சுக்கிட்டு எதெல்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். சரி, சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, ஜூஸை சாப்பிட்றது குடிக்கிறது, ஜூஸு டீ எதையுமே செய்யலை. வேறு என்ன செய்யக்கூடாது? நோன்பு வச்சுக்கிட்டு எந்த விதமான பாவமான காரியங்களும் செய்யக்கூடாது. நம்ம நோன்பு அல்லாத காலங்களிலே பாவமான காரியங்களை செய்யக்கூடாது. அதை தாண்டி நோன்புக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நோன்புன்னு இருந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம், நோம்பில் சாப்பிடக்கூடாது. எல்லா நேரத்துலையும் குடிக்கலாம், நோம்பில் குடிக்கக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. காமனாக இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கிற மாதிரி நோன்பு நேரத்தில் திருமணமானவர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னோட கணவனோடையோ மனைவியோடையோ சேர்ந்து வாழக்கூடாது. அதாவது அந்த நோன்பு நேரத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய பகல் நேரங்களில் கணவன் மனைவி வந்து சேர்றது கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இதை தாண்டி பிற பாவங்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரி, அவதூறு பேசுகிறதா இருக்கட்டும், புறம் பேசுகிறதா இருக்கட்டும், பயனற்ற விஷயங்களில் ஈடுபடுறதா இருக்கட்டும், எந்த பிரயோஜனமுமே இருக்காது. அதாவது ஒரு கேம் விளாட்றது மாதிரியாக இருக்கட்டும், அல்லது ஒரு செய்தியை பேசுகிறதுனால இம்மை வாழ்க்கையிலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை, மறுமை வாழ்க்கையிலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற பட்சத்தில் அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நோன்பு நேரத்தில் அதிகமாக கவனத்தோடு இருந்து தவிர்த்துக்கிறணும். பிற விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் உலக விஷயங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தன்னை தவிர்த்துக்கிறணும். இது என்னுடைய வேலைக்கான விஷயமா இருக்குது, அல்லது என்னுடைய வருமானத்திற்கானது, என்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நோன்புக்கு அல்லாத காலங்களில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நோன்பு காலங்கள்லேயும் அந்த விஷயத்தில் இருந்துக்கிறணும். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான வீணான பாவமான உரம் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவதூறாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசுகிறதுலேருந்து தவிர்த்துக்கிறது சிறந்தது. நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி இந்த நோன்புங்கிறது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் பீரியடு. எப்படி ஒரு படித்து முடித்தோன்னே ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடு கொடுப்பாங்க. 3 மாதமோ 6 மாதமோ அந்த கம்பெனியில் எப்படியெல்லாம் வேலை இருக்குது, அந்த கம்பெனியில் எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவங்க வேலை பார்க்கும் பொழுது இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு உதவுங்கிற பட்சத்தில் இதை ட்ரைனிங்கை கொடுக்காம வச்சுட்டா நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்போ அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறது எதுக்குன்னா அந்த கம்பெனி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் வந்து நமக்கு சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் அல்லாஹ் வந்து நோன்பை வந்து நமக்கு வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்குறான். எந்த அறிவியல் பூர்வமாக சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதன் 21 நாள் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த விஷயம் அவனுடைய ஹேபிட் ஆயிடுது. அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அது ஒரு ஹேபிட் ஆயிடுது. எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் துளக்குறோமோ
அன்றாட விஷயங்களை செய்கிறோமோ அந்த மாதிரி அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுது. அப்போது 5 வேளை தொழுகணும்னு சொல்லி அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். நோன்புல அல்லாவே காலையில் நோன்புன்ற ஒரு விஷயத்துக்காக காலையில் எந்திரிச்சு வரணும் நம்ம. அப்போ காலையில் தொழுக போயிடுறோம். இப்போ நோன்பு வச்சுருக்கும் போது கான்சியஸாக பிற வக்துக்களையும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 வக்துக்களையும் தொழுவ போயிடுறோம். அப்படி போகும் பொழுது அப்போ இது வந்து ஒரு ட்ரைனிங் ஆயிடுது. அப்போ கரெக்டாக அமல் செய்ய ட்ரைனிங் கொடுத்துட்றான். பாவத்திலேருந்து தவிர்த்து இருக்கிறதுக்கு ட்ரைனிங் ஆயிடுது. நம்ம என்னெல்லாம் வீணான விஷயங்களில் இருக்கிறோமோ அதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கு ட்ரைனிங் ஆயிடுது. பிறர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, நோன்பு வச்சுருந்தா யாராவது சண்டைக்கு வந்தால் சண்டைக்கு போகுங்க, அது ஏன் நோம்பாளின்னு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்போ வீணான சண்டை, கோபம், பிரச்சனை அதுலேருந்து தவிர்க்கப்பட்டுருது. அப்போது வந்து அல்லாஹ் ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் கோர்ஸாக ஒரு பேக்கேஜாக எல்லாம் கொடுத்துட்றான். எதுக்கு எல்லாம் வருஷம் கொடுக்கணும்னா நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களாலையும் உலகத்தினுடைய ஈர்ப்புனாலையும் நமக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் விட்டு போயிடுது 11 மாதத்தில். அப்போ திருப்பி என்ன பண்ணுறான், வான்னு மறுபடியும் கூப்பிட்டு எல்லாம் மறுபடியும் ட்ரைனிங்கை கொடுத்து மறுபடியும் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக பக்காவாக தவறான பாவமான விஷயங்கள் எல்லாத்துலேருந்து தவிர்த்து இப்படி கொஞ்ச நாளைக்கு பாவமான விஷயங்களை சினிமா பாட்டு பார்க்குறதா இருக்கட்டும், படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஆபாசமான விஷயங்களை பார்க்குறதா இருக்கட்டும், புறத்துலேருந்து இன்னபிற பாவங்கள்லேருந்து கண் செய்யக்கூடிய விபச்சாரத்துலேருந்து எல்லா பாவங்கள்லேருந்தும் எல்லாம் வெளியே எடுத்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எல்லாம் வந்து கொடுக்குறான். ஒரு ட்ரைனிங் பீரியட் 1 மாதம் 29 நாள் அல்லது 30 நாள் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி கொடுக்குறான். அதுக்காக தான் எல்லாம் வந்து நோன்பை வடிவமைச்சு நமக்கு கொடுக்குறான். ஏன்னா நாளைக்கு நம்ம இப்போ நோன்பை கொடுக்கலன்னா மனிதனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான், ஆதமுடைய மகன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டோம்னா நாளைக்கு போய் அல்லாட்ட யாரெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னால் எனக்கு செய்ய எல்லாம் தூங்கிட்டான்றோம். அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த இருக்கு உனக்கு நான் ட்ரைனிங்கை கொடுத்துருக்கிறேன் பார். இப்போ ஒரு வருஷமும் ஒரு 30 நாள் 29 நாள் மாறி உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தாலும் எந்திரிக்க வச்சிடல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இது செய்யலைன்னா அல்லாஹ் அநியாயக்காரனாயிடறான். இப்போல்லாம் செஞ்சால் தான் அல்லாஹ் நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருத்தனாக இருக்க முடியும். தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் வந்து இருக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த நோன்பை வந்து ஒரு பயிற்சி காலமாக்கி அல்லாஹ் வந்து கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை வர இருக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் சொன்ன வகையில் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளையும் கூலிகளையும் பெறக்கூடிய மனிதர்களாக, அந்த பாவங்களை தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் வந்து உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.